சகேயு யார்? சகேயு எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிற போது, தேவனை அறியாத ஒரு மனிதன், தேவனை அறியாத ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிற ஒரு இடம். தேவன் எப்படிப்பட்டவர், அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய குணாதிசயங்கள், அவைகளை அறிந்து கொள்ளுகிறதற்கு அவன் எடுக்கிற பிரயாசங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் போகிற பாதை, ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதையில தான் அவர் என்ன செய்வார், நடப்பார் என்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கை. அதாவது தேவனுடைய காரியங்களை ஒரு உணர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். தேவன் விரும்புகிற பாதை இது என்பதை அறிந்து அந்த பாதையில என்ன செய்தான் போட்டிருக்கு தெரியுங்களா? அவருக்கு முன்பாக ஓடுகிறான், தேவனை பார்க்க வாஞ்சிக்கிறான், ஒரு மரத்தின் மேலே ஏறுகிறான், காத்திருக்கிறான். வேதம் சொல்கிறது இயேசு அவனை சந்திக்கிற ஒரு இடம். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. நல்லா கவனிங்க, தேவனை அறியாத ஒரு மனிதனை தேவன் சந்திக்கிற போது ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். அவனுடைய வாழ்வு, அவனுடைய தேவைகள், அவனுடைய எதிர்பார்ப்புகள், அவன் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழல்கள் எல்லாம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், அப்படியே சடுதியிலே மாற்றம் அடைகிறது. தேவனை தேடுகிறான். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். நான் எப்படியாகிலும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், என் தேவனை நான் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து பாருங்க. ஒரு பெரிய தேடுதல் என்ன செய்யும்னா நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது. சகேயுனுடைய வாழ்வு, தேவனை அறியாதவனாய் இருக்கிறான், தேவனை அறிந்து கொள்ள விரும்புகிறான், அதற்காக ஓடுகிறான், பிரயாசப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது தேவன் அவனை சந்தித்த மாத்திரத்திலே அவனோடு கூட பேசுகிறார். உன்னோடு கூட நான் உறவாட விரும்புகிறேன், உன்னோடு கூட நேரம் எடுக்க விரும்புகிறேன், உன் வீட்டிலே தங்க விரும்புகிறேன், நீ கீழே இறங்கி வா என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். அந்த வேத பகுதி சொல்லுகிறது அங்கே சகேயுனுடைய வாழ்வு அந்த நொடிப்பொழுதிலே மாற்றம் அடைகிறது. அதுவரைக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. தேவனுக்கு மகிமுண்டாட்டம். பாருங்க, அதுவரையிலும் அவன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறானா, ஒரு பாவியான ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய தொழில் எப்படிப்பட்டன்னு சொன்னா, தேவனுக்கு விரோதமான காரியங்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டான்னு சொல்லுகிறான். அநியாயமா என்ன செய்கிறதை பார்க்கிறோம், வட்டி வாங்குகிறான், அநேக காரியங்களை அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அவனுடைய வாழ்வு தேவனை சந்தித்ததற்கு பிறகு என்ன செய்கிறதா, எல்லாம் மாற்றம் அடைகிறது. ஆண்டவர்கிட்ட பேசுறான், இல்ல ஆண்டவரை இப்படி எல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். அவரை பாருங்க, தேவனை சந்தித்த மாத்திரத்துல தேவனை அறியாத ஒரு மனுஷனுடைய வாழ்வில் என்ன உண்டாகிறதா, ஒரு பெரும் மாற்றம் உண்டாகிறது. அவன் தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரே, உமக்காக இனி நான் வாழ்வேன், உமக்கான காரியங்களை இனி செய்வேன், உமோடு கூட நான் நடப்பேன், உமக்கு பிரியமானவைகளை செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் பார்த்த பார்வை வேறு, தேவன் அவனை பார்த்த பார்வை வேறு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலும் பாருங்களேன், நாம் தேவனை அறியாத காலங்களிலே நாம் எப்படி இருந்தோம், ஆனால் தேவனை தேடி வருகிற போது தேவன் இன்றைக்கு நம்ம எப்படி வைத்திருக்கிறாரா, தேவனுடைய பிள்ளைகளாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறியாத இந்த மனிதனோடு கூட தேவன் இடைப்படுகிற போது ஆண்டவர் பாருங்க அநேக ஆச்சரியமானவைகள். சடுதியில அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், சடுதியில அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவனுடைய பழைய காரியங்கள் ஒன்று என்ன செய்யவில்லையா, தேவன் அவனுடைய வாழ்வில ஒன்றையும் பேசல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக அவனை நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சொன்னாங்க, பாவியான மனுஷன் இவன் வீட்டுல தங்குகிறதற்கு போகிறாரே என்று சொல்லி. ஆனால் தேவன் என்ன செய்தாரா, அவனோடு கூட நேரம் எடுக்க விரும்புகிறார்.